மேக்ஸிகா வாகனங்களுக்கு வரியை ரத்து செய். போராட்டம் இது போராட்டம். ஓட்டுநர்கள் வாழ்வாதார கோரிக்கையை முன்னிறுத்தி கோட்டையை முற்றுகையிடும் போராட்டம் இது போராட்டம். ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டம், கண்டசி ஓட்டுநர்கள் போராட்டம், கோச் வாகன போராட்டம், ஓட்டுநர்கள் போராட்டம். வெல்லட்டும் வெல்லட்டும். அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழகம் முழுவதும் உள்ள சுற்றுலா வாகன ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாகவும் தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாகவும் சட்டப்பேரவை மானிய கோரிக்கை இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது தமிழக அரசாக திமுக பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் எங்களுடைய எந்த கோரிக்கைகளையும் இதுவரை நிறைவேற்றவில்லை. குறிப்பாக ஆட்டோ மீட்டர் கட்டணம் 12 ஆண்டுகள் ஆகிப்போச்சு. உயர்நீதிமன்றம் சொல்லி கூட இன்றைக்கு வரைக்கும் தமிழக அரசு மாற்றி அமைக்க மறுக்குது. அதே போல இந்த மேக்ஸி கேப் வாகனங்களுக்கு ஏற்கனவே 12+1க்கு தமிழ்நாட்டில் பர்மிட் இருக்கு. ஆனா மற்ற மாநிலங்கள்ல அந்த வாகனத்தில் இருக்க இருக்கைகளுக்கு ஏற்ப எங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 19+1 அல்லது 20+1 25+1 வரைக்கும் சீட் பர்மிட் கொடுத்திருக்காங்க, மேக்ஸி கேப் பர்மிட். அப்ப அதே போன்று எங்களுக்கு இங்க மேக்ஸி கேப் பர்மிட் கொடுக்கணும். மேக்ஸி கேப் பர்மிட் கொடுக்காதனால என்ன நடக்குதுன்னா இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் அபராதங்களை கேரளா இது போன்ற இடங்கள்ல போகும்போது ஆயிரங்கள்ல தொடங்கி லட்சக்கணக்கில் ஃபைன் விதிக்கிறாங்க. முந்தா நேத்து ஒரு வண்டிக்கு 1,08,000 ரூபாய் கேரளால ஃபைன் விதிச்சிருக்காங்க ஒரு மேக்ஸி கேப் வண்டிக்கு. இந்தியா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸி கேப் சீட்டு ஏத்த மாதிரி பர்மிட் இருக்கு, எல்லா மாநிலங்களிலும் இருக்கு. தமிழகத்தை தவிர்த்து மற்ற அனைத்து மாநிலங்கள்லயும் 19+1 20+1 எல்லாமே இருக்கு. அதே போல தமிழகத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்த லைஃப் டாக்ஸை வந்து எந்த தொழிற்சங்கங்களோட ஆலோசனை பண்ணாம எதையுமே கேட்காம தமிழக அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா லைஃப் டாக்ஸா விதிச்சிட்டாங்க. அது ரொம்ப தவறு. அதுல பல்வேறு குளறுபடிகள் இருக்கு. அதையும் தொழிற்சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேச வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். இந்த ஓலா, ஊபர், போர்ட்டா போன்ற நிறுவனங்களை இன்றைக்கு போராட்டத்திற்கு முக்கிய காரணமே அதான். ஏற்கனவே போக்குவரத்துறை ஆணையர்களாக இருந்த ஆணையர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையை இந்த மேக்ஸி கேப் பேச்சுவார்த்தை உட்பட எதையுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை ஆணையர் பேச்சுவார்த்தைகளை நடத்த மறுக்கிறார். ஓலா நடக்கும், போர்ட்டரோட ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும், மேக்ஸி கேப் யூனியன்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு அந்த சீட் பர்மிட் சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அதை நடத்தல. இந்த மாதிரி எதையுமே நடத்தாதனாலதான் இன்னைக்கு நாங்க வெகுண்டிலிருந்து தொடர் போராட்டங்களை, இன்னைக்கு சட்டமன்ற போராட்டங்களை எங்களுடைய வாகனங்களோட ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களோடு நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்த சொந்த பயன்பாட்டு கார்களை வாடகைக்கு விடுறதுனால அரசுக்கு மிகப்பெரிய அளவுல வரி வருவாய் இழப்பு ஏற்படுது. ஓட்டுநர் தொழிலாளர்களுக்கு வாழ்வாதார இழப்புகள் ஏற்படுது. ஆன்லைன் அபராதம் என்ற பெயர்ல இன்னைக்கு ஆதாரங்கள் இல்லாம ஆயிரக்கணக்கில் ஆன்லைன் அபராதங்களை விதிக்கிறாங்க. இந்த மஞ்ச போர்டு வாகனங்களுக்கு குறிப்பிட்டு இப்ப ஒரு இடத்துல ஒரு மேக்ஸி கேப் நிக்குது, ஒரு டூரிஸ்ட் கேப் நிக்குது அப்படின்னா போட்டோ எடுத்துட்டு போயிட்டு அது கொஞ்ச நாள் கழிச்சு ஃபைன் போடுறாங்க அவங்களுக்கு தோணும் போது. இந்த மாதிரி வேலைகளை தொடர்ந்து செய்யறாங்க. இந்த பைக் டாக்ஸிகளை முறைப்படுத்துங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப கூட கர்நாடக உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்திருக்கு, 6 வாரத்தில் அதை முறைப்படுத்தணும், இல்லைன்னா தடை பண்ணுங்க அப்படின்னு. அது போன்ற எந்த நடவடிக்கையிலுமே இன்னைக்கு போக்குவரத்துறை நடத்த மாட்டேன்றாங்க. அதனாலதான் இந்த மானிய கோரிக்கை அன்று நாங்கள் இந்த கோட்டை முற்றுகை போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம். எங்களுடைய கூட்டமைப்பு நிர்வாகிகள் தொடர்ந்து பேசுவாங்க. தமிழகம் முழுவதும் மொத்தம் எத்தனை ஆட்டோ ஓட்டுநர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு? தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் ஆட்டோ ஓட்டுநர் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி உயர்த்தப்பட்ட கட்டணம்ன்றனால இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. வீட்டு வாடகை உயர்ந்திருக்கு, அரசாங்கத்தினுடைய வரிகளை உயர்த்திருக்கிறீங்க, இன்சூரன்ஸ் உயர்ந்திருக்கு. ஆட்டோ வந்து இன்னைக்கு 1,50,000 ரூபாய்க்கு வாங்கின ஆட்டோ இன்னைக்கு 3,00,000 ரூபாய் வந்திருக்கு. அப்ப எங்களுடைய வாழ்வாதாரம் மட்டும் 12 ரூபாய் எப்படி ஓட்ட முடியும்? இந்த சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு மேக்ஸி கேப் ஓட்டுநர்களுக்கும் இருக்கு, டூரிஸ்ட் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கும் இருக்கு. எல்லாருமே மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கும். தொடர்புடையது. இந்த போக்குவரத்து துறையில திமுக அரசு பொறுப்பேற்று இந்த 4 ஆண்டுகள்ல நாங்க கேட்ட ஒன்ன கூட செஞ்சு கொடுக்கல. ஒரே ஒரு விஷயத்தை கூட செஞ்சு கொடுக்கல. ஒரு 10 விஷயம் இருக்கு அப்படின்னா 2 செஞ்சு கொடுத்தாங்க, மீதி செஞ்சு கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. எதையுமே செஞ்சு கொடுக்கல அப்படின்றதா மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இன்றைக்கு இருக்கு. தொடர்ந்து பல ஆண்டுகளாக நீங்க வந்து போராட்டத்தை எடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இன்னைக்கு மானிய கோரிக்கை இருக்கு. இன்னைக்கு மானிய கோரிக்கையில உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கு மானிய கோரிக்கையில எங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கணும் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கோம். இல்லைன்னா எங்களுடைய போராட்டம் தொடரும். இந்த போராட்டத்தில் 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்துக்கிறாங்க. இன்னும் இந்த போராட்ட காலத்துக்கு சவால் வந்துகிட்டு இருக்காங்க. வாகனங்கள் 100 கணக்கான வாகனங்கள் இருக்கு. ஜாகிர் ஹுசைன் கூட்டமைப்பினுடைய தலைவர்.